திருப்பரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது. இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் காலங்காலமாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மலையிலே தர்காவிற்கு பின்புறம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்கின்றது. தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அனைத்து மதத்தினரும் சென்று வழிபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக ஆடு கோழிகள் அங்கே கொண்டு போய் அறுத்து சமைத்து உணவு மற்றவர்களுக்கும் பரிமாறி சாப்பிட்டு வருவது கடந்த ஆண்டாண்டு காலமாக பழக்கத்திலே இருக்கின்றது, நடைமுறையிலே இருக்கின்றது. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். அடுத்தது காங்கிரசின் அவல நிலை. இது நாட்டுக்கு நல்லதல்ல. இந்த பிரசாந்த் கிஷோர் கிட்ட போய் அவன் சொல்றான், சோனியா வேணா இருந்துக்கிட்டோம், வேற யாரும் இருக்கக்கூடாது. சோனியா கட்சிக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தாக்கா அந்த ஐக்கிய முன்னணி கூட்டமைப்புக்கு அந்த அம்மா இருக்க முடியாது. அந்த அம்மா இருந்தாக்கா இதனால இந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்து ஒரு ஆளை பேச விட்டு அவனை நீங்கள் கட்சிக்கு வாடான்னு அழைத்தாக்க அந்த கட்சியினுடைய நிலைமை என்னங்கிறத யோசனை பண்ணிப்பார். ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம், இன்றைக்கும் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி, இன்னைக்கு பலவீனம் அடைந்திருக்கலாம். எங்கள் கிராமத்தில் தினமணி வைத்திருப்பவர் காங்கிரஸ்காரன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு மரியாதை உண்டு. அவருக்கு ஓட்டு விழாத இருக்கலாம், ஒரு மரியாதை உண்டு. இந்த கழகங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, பயப்படுவாங்க, கல்லெடுத்து அடிப்பான், எதா பண்ணுவாங்க. காங்கிரஸ்காரர்களுக்கு இன்னும் மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை ரொம்ப முக்கியம். அந்த கட்சியை இவ்வளோ கேவலப்படுத்தி அதை கையில் வச்சுட்டு இன்னொன்று சொல்கிறேன், எந்த கட்சி குடும்பத்துக்கிட்ட மாட்டுதோ அது தேனில் விழுந்த ஈ தான். அது வெளியிலையும் வர முடியாது, வந்தாலும் பறக்காது, உள்ளேயே இருந்தால் அழிந்து விடும். இந்த அதே தான் திமுகவுக்கு தான் நடக்க போகுது. பின்னால் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசும்போது நான் கூறப்போகிறேன். ஒரு தலைமுறையும் கலைஞராக இருக்க முடியாது, ஒரு தலைமுறையும் நேருவும் இந்திரா காந்தி போலும் இருக்க முடியாது. அதனால் அந்த கட்சியினுடைய தலைமை அது அழியும் பொழுது அந்த கட்சி அழியத்தான் செய்ய, அதை மாற்றவே முடியாது. ஒரு கட்சி குடும்ப கட்சியாவதை தடுக்க வேண்டுமே தவிர அது ஆன பிறகு அதிலிருந்து பிழைப்பது கஷ்டம். அது காங்கிரஸ் அதை ஒரு தேசிய கட்சியை வளர்க்குறது கஷ்டம், அழிய விடக்கூடாது. இதில் எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால் காங்கிரஸ் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறவில்லை. காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ அடுத்த எலெக்ஷன் எனக்கு யார் ஜெயிக்கிறாங்க, மோடி வராரா, எனக்கு பிரச்சனையே கிடையாது. மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்காக நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்கிற நிலை காங்கிரஸ் மாறி நாங்கள் அடுத்த 10 வருஷத்தில் நாங்கள் தயாராகும். பிஜேபி அப்படி தானே பண்ணாங்க. 1984 2 சீட்டு. அப்படியே நிலைமை எப்படி மாற்றினாங்க? எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, இப்படித்தான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். கட்சி வளர்ந்தது. அந்த முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு காங்கிரஸ் மாற வேண்டுமே தவிர எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு இதில் தற்கொலை படையாக காங்கிரஸ் மாறுவது காங்கிரஸுக்கு நல்லதல்ல, காங்கிரஸ் தலைமைக்கு நல்லதல்ல, நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை நாம் இதை எடுத்து கூறுகிறோம். எதிர்கட்சியினுடைய ஒரே கொள்கையை மோடி துவேஷம், எத்தையாவது சொல்லி எல்லாரையும் சேர்க்க வேண்டும் இருக்கிறது. அதனால் மாத்திரம் ஒரு கூட்டணி அமையாது, அதனால் வெற்றி அமையாது, அதனால் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு எலெக்ஷன் இல்லை, எல்லா எலெக்ஷன். ஆனால் இதை சேர்த்து பேசுவதற்கு காரணம், எப்படியாவது இந்த மைனாரிட்டி ஓட்டை நாம் திருடிவிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் மோடி எதிர்க்கிறார்கள். மோடி மைனாரிட்டிக்கு எதிரி என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தி அதை எப்படியாவது மக்கள் மனதில் பதிய வைக்கணுங்கிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். இந்த பத்திரிகைகள் இருக்காங்களே, மோடியை எழுத்து என்ன வேணால் எழுதுவாங்க, ஸ்டாலினை எழுத்து ஒரு வார்த்தை எழுதி சொல்லுவாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதாவது நடுங்கிறாங்க, இதுக்கு அவசியம் இல்லை. அதனால கண்மூடித்தனமான மோடி எதிர்ப்பு, கண்மூடித்தனமான ஸ்டாலின் தாஜா, இதுதான் பத்திரிகைகளினுடைய ஏறக்குறைய பத்திரிகைகளுடைய கொள்கையாக இருக்கிறது. பத்திரிகைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு பத்திரிகைகள் உண்மை கூறும் பத்திரிகைகளுக்கு தான் மரியாதை இருக்குமே தவிர அரசாங்கத்தினுடைய விளம்பரத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன வேணாலும் கூறலாம் என்கிற பத்திரிகைகள் மறைந்துவிடும். அந்த மாதிரி பத்திரிகையில் துறையில் இருந்ததுனால நான் கூறுகிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்
அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவானதற்கு காரணம் உண்மை கூறியதால் தான். அரசாங்கமே அஞ்சும்படியாக, பிரதம மந்திரி அஞ்சும்படியாக. அதனால இந்த பத்திரிகை துறை அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும், சுய சிந்தனை அவசியம் அவங்களுக்கு. திருப்பரங்குன்றத்துக்கு அங்க சொல்றேன் நான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த களவாடுற கூட்டம் ஒன்று இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் காரைக்குடியில் பேசும் பொழுது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலை தடுமாறி பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காரு? யாராவது என்னோட கார்ல அவர் வள்ளுவரையும் வள்ளலாரையும் யாரோ களவாட பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கார். இந்த களவாடுறது, கள்ள ரயிலில் வர்றதெல்லாம் திராவிடியன் ஸ்டாக்கோட உரிமை. நாங்கள் அந்த கள்ள ரயில்லையும் வரமாட்டோம், களவாடவும் மாட்டோம். ஆனால் வள்ளுவர் யார், வள்ளலார் யார் அப்படிங்கிறத பற்றி அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர். இங்க திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையிலே. ஏனென்றால் சனாதன இந்து தர்மம் மானுட குறிக்கோளாக சதுர்வித புருஷார்த்தம், 4 விதமான மானுட குறிக்கோள், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. இதன் அடிப்படையில் தான் சனாதன இந்து தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் திருக்குறளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதனால வள்ளுவரை விட பெரிய சனாதனி யாராவது உண்டா? அது மட்டும் இல்லை, நாம வள்ளுவர் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார். அறக்குறளை சொல்ற இந்த அறகுற படிப்பாளிகள் திராவிடியன் ஸ்டாக் அடுத்து என்ன சொன்னார்? சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். இதைத்தானே கண்ணன் சொல்லி இருக்கார் பகவத்கீதையில. சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை நான் நிறுவி இருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா. அது எதன் அடிப்படையிலானது? குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜாப், செய்தொழில் வேற்றுமையான். ஆகவே வள்ளுவர் சொன்னதும் கண்ணன் கீதையில் சொன்னதும் ஒண்ணுதான். அது மாத்திரம் இல்லை, பல இடங்களிலே ஹிந்து தெய்வங்களை பற்றி வள்ளுவர் பேசியிருக்கார். அதோடு உங்களுக்கு, ஏன்னா இவங்க 1330 நம்ம திராவிடியன் ஸ்டாக்ல இருக்கிறவங்க 3 குறள் படிச்சிருப்பாங்களான்னா சந்தேகம் தான். ஏன்னா உங்க அப்பா அதை தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம்னு சொன்னார் இல்லையா? அவ தந்தைன்னா அப்பா தானே, அது வேற ராஜா தப்பா பேசிட்டான்னு சொல்ல போறீங்க. அதனால இவங்க தந்தை ஈவேரா என்ன சொன்னாரு? தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம். நான் சொல்றேன், வள்ளுவர் திருக்குறள்ல 4 வர்ணம் பற்றியும் பேசியிருக்கார். அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர். ஆகவே சனாதன இந்து தர்மத்தினுடைய ஒரு சாராம்சம் தான் திருக்குறள். அதை நீங்க படிக்கிறது கிடையாது, திருக்குறள் தெரியாது, தெரிஞ்சாலும் அறகுறையா பேசுவீங்க. சரி, வள்ளலார் பெருமான் யாரு? நீங்க வள்ளுவருக்கும் அவருக்கு பாழின் நெத்தியா, அவர் கழுத்திருந்த ருத்ராட்சம் வகைரா அதெல்லாம் இல்லாம நீங்க அவரை படம் போடுறீங்க. வள்ளலார் திருநீர் இல்லாம இருந்திருக்காரா? நீங்க வள்ளலார் எந்த மாதிரியா? இது வள்ளலாரின் திருவருட்பாவிலிருந்து 30 செய்யுள் தினந்தோறும் 1 மாதம் ஒரு முறை படிக்கணும்னு சொல்லி நம்ம பதிப்பு திலகம் திரு சா மையப்பன் அவர்கள் பதிப்பிச்சிருக்கார். அதுல திருவருட்பாவில் வள்ளலார் முதல்ல சொல்லி இருக்கிறது முருகன் தோத்திரம். அப்ப வள்ளலார் யாரு? நிச்சயமா உங்க தந்தை இல்லை, ஈவேரா இல்லைங்கிறது சொன்னேன். நீங்க தப்பா ஏதோ நான் கருணாநிதியை தப்பா சொல்லிட்டேன் நினைக்கப்படாது. அதுக்கு அடுத்து மகாதேவ மாலை, முருகனை பத்தி, அப்புறம் சிவனை பத்தி மகாதேவ மாலை.
அதுக்கடுத்து நமச்சிவாய சங்கீர்த்தனம். நான் கேட்குறேன், வள்ளலார் பெருமானை விட மிகச்சிறந்த ஹிந்து உண்டா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தற்குறி இருக்கு, அதை நம்ம சொல்லத்தான் வேணும். அதுக்கு பேர் என்ன? உதவாநிதியா? உதயநிதி ஸ்டாலின். அவர் சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவாக அதை அழிப்பேன்னு பேசுகிறார். அதுக்காக அவருக்கு பெங்களூரில், பாட்னாவில், மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் வழக்கு இருக்கு. அவர் இந்த வழக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். சுப்ரீம் கோர்ட் இன்னி வேற மறுத்து இருக்கு, நீ அந்தந்த மாநிலத்துக்கு போ அப்படின்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெளிவாக அவர்கள் அந்த இன்டரிம் காமெண்ட்ஸில் சனாதனம்னு சொன்னால் அது ஹிந்து மதம். ஆகவே ஹிந்து மத பெரியோர்கள் இவங்களை நாம ஏன் களவாடணும்? அதனால தான் சொன்னேன், இந்த களவாடுறது கல்லறையில் ஏறி வர்றதெல்லாம் உங்கள் ரைட்டு, உங்கள் பேட்டன்ட், திராவிட மாடல் அதில் இருக்கு. அதில் நாங்கள் போட்டி போட விரும்பலை. ஆகவே முதல்வர் அவர்கள் சரியான வார்த்தை பிரயோகம் வேணும். யார் எதை களவாடுறாங்க? உங்களை விட களவாணி கூட்டம் திராவிட ஸ்டாக்கை விட உண்டான்னு